ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வெறும் 10 நிமிஷத்தில் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பார்க்க எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. வீட்டில் கேரட் இருந்தாலே போதுங்க. ரொம்பவே சூப்பராக தித்திப்பான ஒரு அல்வா ரெசிபிங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே செய்து முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஊட்டி கேரட்னு சொல்லுவோம். இது நம்ம நார்மல் கேரட்டை விட கலர் கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்கும். கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாகவுமே இருக்குங்க. அல்வா செய்கிறதுக்கு இந்த கேரட்டை யூஸ் பண்ணி செய்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் நல்ல கலர் கிடைக்கும். இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நார்மல் கேரட்டே எடுத்துக்கலாம். இந்த கேரட்டை எடுத்துகிட்டு பீல் ஆஃப் பண்ணிக்கோங்க. பீல் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் தண்ணிக்கு பதில் பால் ஊற்றி சேருங்க. பால் உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது மாதிரி பால் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சிட்டு திரும்ப வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அல்வா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால் எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்ல வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் நல்லா மைய அரைஞ்சி வரும். அப்போ தான் அல்வாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு அகலமான நான்ஸ்டிக் கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பும் கிரேப்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். கிரேப்ஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெறும் முந்திரி பருப்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ மீதம் இருக்கிற நெய்லியே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு நெய்யில் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடுவோம். அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நெய்யில் வறுக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும், நல்லாவும் வறுபட்டு வரும். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுன்னு பொரிகிற மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கெட்டியான பதத்துக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம வதக்கினோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பபிள்ஸாக வரும். அதாவது கேரட்டில் இருக்கிற தண்ணி, நம்ம சேர்த்த பால் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. தண்ணியை வற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்காமல் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் கலரோ இல்லை கேரமலோ எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லைங்க. கேரட்டில் இருக்கிற கலரே நல்ல கலர் கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிளறி விடுங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக வெந்து வரும், கலரும் ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் திரும்ப ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இந்த தடவை பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும், முதல்ல தண்ணியோட அளவு நல்லா ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ஓரத்துலலாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரைலாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா அடியில் ஒட்டுற மாதிரி ஸ்டேஜில் இருக்குல்ல, இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்குங்க. இது நல்லாவே தித்திப்பாக இருக்கும். கேரட் ஸ்வீட் பொறுத்து உங்களோட சர்க்கரையோட குவான்டிட்டி மாறும். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவு கேரட் எடுத்திருந்தேன். அதுக்கு 1/4 கிலோ அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை கரைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கலர சர்க்கரை கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு திரும்ப கெட்டியாக ஆரம்பிக்கும். கேரட் நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கெட்டியாகிற நேரத்தில் 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் உணுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த டைம்லேயே கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போவே நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிட்டு வரட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இது ஓவராலாக குக்கிங் டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துருங்க.
வெந்துட்டு அல்வா வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நல்லாவே கெட்டியாயிடுச்சு. திரும்ப ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம முதல்ல சேர்த்த நெய்யெல்லாம் மேலே லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அல்வா வந்து நல்லாவே திரண்டு வர ஆரம்பிச்சிரும். இப்போ கொஞ்சம் இன்னுமே தண்ணியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிட்டு நம்ம பிளேட்டில் கொட்டி பீஸ் போடுற மாதிரியும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லை. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இந்த கேரட் அல்வாவை சாப்பிடும்போது நல்லா மணல்னாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிருங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா வீடே மணக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவரு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் கிரேப்ஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா ஸ்மூத்தான டேஸ்டான ஒரு அல்வா ரெசிப்பிங்க. காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காயை வந்து ஸ்வீட் ரெசிப்பியாக செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி அல்வா செய்து கொடுங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. குழந்தைங்கள அந்த கலருக்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறையவே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காத ஒரு அருமையான அல்வா ரெசிப்பிங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய அல்வா ரெசிபி. இந்த டேஸ்டான அல்வா ரெசிப்பியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.